கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தரும்போது புசித்து சமாதானமாய் சந்தோஷமாய் மனநிறைவாய் இருக்க நம்ம பழகணும். அதான் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நாளைய தினம் தன்னுடைய நாளுக்காக கவலைப்படும். நிறைய பேர் தன்னுடைய நேரத்தை பார்க்காம, சரீரத்தை பார்க்காம ஓடி ஓடி உழைத்து சரீரத்தையும் நேரத்தையும் வீணடித்து, என்னுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை பார்க்காதபடி, ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்திராதபடி சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். அப்படிதான் இன்றைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். பிரயாசப்பட்டு வைப்பது ஒருவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப கவனமாக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எந்த விதமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் வாழும்போது இது மாதிரி மனசளவில் நம்ம பாதிக்கப்பட போவதில்லை. உங்கள் அப்பா நல்லா சம்பாதிச்சாருங்க, உங்கள் தாத்தா பெரிய கோடீஸ்வரருங்க, ஆனால் பேரன் பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுவான், ஒரு நல்ல துணிமணி இருக்காது. சொல்லுவாங்க, இந்த குடும்பம்லாம் ஒரு நேரத்தில் அவ்வளவு மேன்மையாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் அதிக சொத்து இவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை குறித்த நாட்களுக்குள்ள சரியானபடி பங்கு வைக்காதபடி, பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடி நாம் மரித்து போகும்போது நம்முடைய சொத்துக்களை யார் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றே நமக்கு தெரியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வருகிற சந்தோஷத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதை மகிழ்ச்சியாய் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. இதுவும் மாயும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்கவில்லை என்று சொன்ன பொழுது அது தீங்கு என்று சொல்லுகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, எங்களுக்கு எவ்வளவாய் ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறேன். நாங்களும் உலக பிரகாரமாக இல்லாமல் உமக்கு பிரியமாய் வாழவும், உம்மை சார்ந்திருக்கவும் நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, சாப்பிட்ற காலத்தில் சாப்பிடவும், தண்ணி குடிக்கிற காலத்தில் தண்ணி குடிக்கவும், ஆண்டவரே பார்க்க வேண்டிய காலத்தில் பார்க்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும். எங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதியும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.